ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்துவதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். சாதனையின் முடிவாக எய்தப்படுவது எதுவோ அதுவே சாத்தியம் எனப்படும். பற்பல சாதனைகளை செய்த கதாதரர் தாம் சாரதாமணியின் அற்புத ஆசையையும் சாத்தியமாக்கப் போகிறார். சாரதாமணி கணவரை கண்டிராத இந்த 7 வருட இடைக்காலத்தில் கதாதரரை அம்பாள் படுத்தி வைத்த பாட்டை சொல்லி முடியாது. அவருக்கு அவள் அள்ளி அளித்த ஆனந்தத்தையும் அளவிட முடியாது. நானாவிதமான சாதனை சமுத்திரங்களின் அடிவரை கதாதரரை முக்கி முக்கி எடுத்து அந்த ஆழத்தில் இருந்த முத்துக்களை சரம் சரமாக அவருக்கு அணிவித்து அலங்கரித்தாள் அவருடைய மகா பெரிய அம்மா. அந்த அம்மாதான் பவதாரிணி என்ற ஓர் உருவில் இருப்பது மட்டுமில்லை என்பதை அவருக்கு உணர்த்தினாள். அத்தனை தெய்வ வடிவங்களாகவும் இருப்பது ஒரே மகாசக்தி என்பதை கதாதரர் உணர்ந்து எல்லா தெய்வ மூர்த்திகளையும் வழிபட்டு தரிசித்து சம்பாஷித்து அனுபவித்து ஆனந்திக்குமாறு செய்தாள். இந்து சமயத்தின் நீண்ட சரித்திரத்தில் கதாதரரை போல் சகல தெய்வங்களையும் ஒன்றாக வழிபட்ட மகான்களை அருமையாகவே காண்கிறோம். அது மட்டுமல்ல, பகவானுக்கு தாசனாக இருந்து அவனது மேன்மையை அனுபவிக்கலாம், தோழனாக இருந்து அவனது நேசத்தை அனுபவிக்கலாம், காமினியாக இருந்து அவனது பிரேமையை அனுபவிக்கலாம், தாயாக இருந்து அவனது எளிமையை அனுபவிக்கலாம், குழந்தையாக இருந்து அவனது தாய்மையை அனுபவிக்கலாம், அவனாகவே ஆகி அவனது சாந்தத்தை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு மெய்யடியார் இவற்றில் ஒவ்வொரு வகையில் பக்தி செலுத்தி பரமனை அடைந்ததாக காண்கிறோம். கதாதரரோ எனில் தாம் ஒருவரே இத்தனை பாவங்களிலும் பகவானை அனுபவித்தார். இதில் அவருக்கு முக்கியமான குருவாக இருந்தவள் பைரவி பிராமணி என்ற யோகேஸ்வரி. தெய்வத்தை பெண் வடிவில் அம்பாளாக வழிபட்ட கதாதரர் பெண்ணாக பிறந்த பைரவி பிராமணியிடமே தந்திர யோக சாதனைகளை பயின்றது குறிப்பிடத்தக்கது. அதோடு அவர் தாமே முழுக்க முழுக்க பெண்ணின் பாவத்தில் தோய்ந்து அம்பிகைக்கு சேடியாக இருந்து வழிபட்டார். ராதையாகி கண்ணனை வழிபட்டார். அவர் பெண்ணுக்கு தந்த பெருமையின் சிகரமாகவே சாரதாமணி பிற்காலத்தில் மகோன்னத அன்னையாக எழுச்சி கொண்டாள். பைரவி பிராமணிக்கு கதாதரரிடம் ஒரு புறம் தாயன்பு, மறுபுறம் பகவானிடம் வைப்பது போன்ற பக்தி. அது ராமச்சந்திரனிடம் கௌசல்யாதேவி வைத்த அன்பு, கிருஷ்ணனிடம் யசோதை வைத்த அன்பு. அந்த ராமச்சந்திரனும் கிருஷ்ணமூர்த்தியும் போல ராமகிருஷ்ணரும் ஓர் அவதாரம் என்று பைரவி பிராமணி ஒரு மகத்தான பண்டித சதஸில் பிரகடனம் செய்தாள். ராமனையும் கிருஷ்ணனையும் போன்ற அவதாரம் என்ற பின் நம் கதாநாயகரை கதாதரர் என்று கூறாமல் ராமகிருஷ்ணர் என்று கூறுவதே பொருத்தமன்றோ? ஆயின் அப்பெயர் அவருக்கு எப்போது வாய்த்தது என்றுதான் தெரியவில்லை. சுவையான விஷயம் என்னவெனில், பிராமணி நமது கதாநாதர் தெய்வ அவதாரம் என காட்டியது தெய்வமாக பக்தானுகிரகம் புரியும் சக்தி அவருக்கு இருந்ததாக நிரூபித்தல்ல. பக்தராக இருப்பதிலேயே அவர் உற்ற மகாபாவ பரவச நிலைகள் மானுடரால் அடையத்தக்கன அல்ல. ராதையும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரும் போல பக்தியின் சிகரத்தை காட்ட தெய்வமே கொண்ட அவதார ரூபத்தினால்தான் அந்நிலைகளை காட்ட முடியும் என்ற நிரூபணத்தின் மூலம்தான். தக்ஷிணேஸ்வர ஆலயத்தை எழுப்பிய ராணி ராஜமணியின் மாப்பிள்ளையும் அந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தவருமான மதுரநாதரின் அழைப்பை மறுக்க முடியாமலே அந்த வித்வத் சதஸிலே பண்டிதோத்தமர்கள் குழுமியிருந்தார்கள். அவர்களுக்கு முதலில் கதாதரரை பற்றி உயர்ந்த அபிப்பிராயம் ஏதும் இருக்கவில்லை. அவரை வெற்ற ஆவேசத்துக்கு ஆளாகும் பலவீன பிரகிருதி என்றே அவர்களில் பலரும் எண்ணினர். ஆனால் இப்போது கதாதரரின் பரவச பாவங்களை கண்ணுக்கு நேராக கண்டதிலும்
பைரவி பிராமணி காட்டிய சாஸ்திர பிரமாணங்களை கேட்டதிலும் அவர்களுடைய பழைய அபிப்பிராயம் பரந்தோடிற்று. இவர் ஓர் அவதார புருஷரே என தெளிந்தனர். ராமகிருஷ்ணர் நிஷ்கபட்ட குழந்தையாக சிரித்தார். அவதாரமோ இல்லையோ அது கிடக்கட்டும், மகா பெரியவாளான நீங்கள்லாம் நான் பைத்தியம் இல்லைன்னு ஒப்புக்கரலோ அந்த மட்டும் பேஷ் பேஷ் என்று சொன்னார். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.